ஏசாயாவின் புத்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்கள். அன்பானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை. ஏசாயா 35 1லிருந்து 4 வசனங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவைகள் கர்த்தருடைய மகிமையை, நமது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதோடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு தைரியம், தேவன் கொடுக்கிற பலன் உள்ள தைரியம் நமக்கு வர வேண்டும். அது வனாந்தரமாய் இருக்கலாம், கஷ்டமான பாதையாய் இருக்கலாம். நீங்க துதித்து மகிழ்ந்து பாடி உங்க கண்ணீரின் மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை மகத்துவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கட்டாயம். ஆண்டவர் இப்படியே உங்களை விட்டுவிட மாட்டார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நல்ல பலனுள்ள மக்களாக நீங்கள் எழும்பி நிற்க, தேவனை மகிமைப்படுத்த, உங்கள் பலவீனத்தை எல்லாம் அவர் அப்புறப்படுத்துவார். அதாவது இத மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு நீதி கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றத சொல்லுங்க. நிச்சயமாய் அநேக தேவனடை திரும்புவார்கள். இந்த சத்திய வசனத்தை கர்த்தர் கொடுத்ததற்காய் நன்றி. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் வசனத்திற்குள்ளாக கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் விரும்பின காரியம் தாமதமாய் இருக்கிறதா? ஆமாங்க, நான் என்னென்னமோலாம் நினைச்சு வந்த ஆண்டவர்கிட்ட, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, அப்படி எல்லாமே எதிர்பார்த்து ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிறீங்களா? பாருங்க, அது ஒரு திருமண காரியமாய் இருக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், ஒரு வீடு எனக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வேலையிலே ஒரு பதவி உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமே நடைபெறாமல் அமைதலாய் இருப்பதை நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்கள், மனம் சோர்ந்து போய்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிற, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு இறங்கும்படி, உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்களுக்கு மனதுருகி எழுந்திருப்பார், அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். அதிலே மாறுதலே கிடையாது. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக நம்மளை தேற்றுகிறது. கர்த்தர் என்னோடு இருந்தால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் சொன்னது சரிதான், ஆனா கர்த்தர் என் கூட இருந்தா ஏங்க இப்படிலாம் நடக்கு? நான் சொல்றேன், உங்கள் நன்மையை எதிர்பார்த்து ஜபத்துடன் அமர்ந்திருங்கள். தீமை எதிர்பார்க்காதீங்க, முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க, இனிமேல் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. நன்மையை எதிர்பார்த்து ஜபத்துடன் ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நான் சொல்றேன்,
கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார். நீங்க அப்படி ஒண்ணு ஒரு துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை வாழல. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சம்டைம்ஸ் கர்த்தரின் தாமதம் நமக்கு நன்மையா முடிகிறதுக்காக இருக்கும். இமீடியட்டா சில காரியத்தை செஞ்சா நன்மையா முடியாது. அத சில காரியத்தை கொஞ்சம் டிலே பண்ற மாதிரி பண்ணினாருன்னா அது நமக்கு நன்மையா முடியும். அது அவருடைய விருப்பம். சில ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல நம்ம நினைக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். எவ்வளவு தாமதமானாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நிச்சயமா கர்த்தர் சித்தம் ரொம்ப ஆசீர்வாதமா எனக்கு முடியும். நீங்க அப்படிதான் நினைக்கணும். அதாவது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் பிரயாசப்பட்டு உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மறந்துட்டாரா? அவர் மறந்திருந்தா நம்ம எப்பவுமே அழிஞ்சு போயிருப்போம். என் ஜபம் அவருக்கு எட்டவில்லையா அப்படி நினைக்கிறீங்களா? அவர் ஜபம் இல்லைன்னா நீங்க டிப்ரெஷன்ல போய் நீங்க பைத்தியமாயிருப்பீங்க. உங்க ஜபத்தை அவர் காதுல போய் விழுந்துச்சு. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு விட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாகி விட்டார். இனி தாமதத்துக்கு இடமே இல்லை. இந்த வருஷத்துல ஃபுல்லா நீங்க போராடி செபிச்சிருக்கீங்க. புது வருஷம் நிச்சயமா யாருக்கு ஆசீர்வாதமா இருந்ததோ இல்லையோ உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க பிலீவ் பண்ணணும். தேங்க்யூ லார்ட். பாருங்க, முதல் காரியமாக மத்தேயு 25:5 வாசிப்போம். மணவாளன் வர தாமதமாய் ஆனபோது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்டு போன 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது எதிர்கொண்டு ஆண்டவரோடு கூட பெயரணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்பட்டு 10 கன்னிகைகள் புறப்பட்டு போறாங்க. அந்த 5 கன்னிகைகள் அதுல புத்தியா இருந்தாங்க. 5 பேர் புத்தி இல்லாம இருந்தாங்கன்னு சொல்றோம். என்ன பொறுத்தவரையில அவங்களும் புத்தியாதான் கர்த்தரோட போகணும், கர்த்தர் வருகையில் எடுக்கப்பட்டணும், அவரை விட்டுறக்கூடாது, அந்தி கிறிஸ்து காலத்துல மாட்டிக்க கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் அவரோட போகணும்னு தான் அவங்களும் ஆயத்தமாகி வந்தாங்க. ஆனா அந்த 5 பேரு தீவெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. 10 பேரும் தீவெட்டி எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 5 பேரு கூட எண்ணெய் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. 5 பேர் எண்ணெயோட தீவெட்டியோட வந்தாங்க. 5 பேர் தீவெட்டியோட மட்டும் வந்தாங்க. அதுதான் புத்தி இல்லாத கன்னிகை அப்படின்னு சொல்றோம். அன்பானவர்களே, எண்ணெயை கொண்டு போகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பரிமள தைலம், ஆவியானவர், அபிஷேக தைலம் இல்லை. அபிஷேக தைலம் இல்லாமல் இருந்தது. மணவாளன் வருகையிலே செல்வதற்கு தகுந்த ஆயத்தம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் இயேசுவதான் சொந்த ரட்சகரா ஏற்றிருக்கிறேன், நான் தினமும் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன். சில பேர் என்ன சொல்றாங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் வரும்போது என்ன குறைஞ்சிட்டு குறையாம இருந்துச்சா? அந்த வருகையில எடுக்கப்படுற நேரம் வரும்போது உன் எண்ணெய் ஃபுல்லா வச்சிருந்தியா? அபிஷேகத்துல ஃபுல்லா நிரம்பி இருந்தியா? ஆயத்தமா இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த 5 பேரும் எண்ணெய் எடுக்காம மணவாளனை சந்திக்க காத்திருக்க போயிட்டான். 5 பேர்கிட்ட இல்ல. தீவெட்டி அணைய போகுது. மணவாளன் கொஞ்சம் லேட்டா வாரார், அவ்வளவுதான். எண்ணெய் இல்லாத 5 பேரும் அந்த குறைய நினைச்சு பார்த்து ஐயோ எண்ணெய் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி எண்ணெயை வாங்கி வருவதற்காக அவங்க போற நேரத்துல அவங்க திருப்பி வர்றதுக்குள்ள மணவாளன் இந்த 5 பேரையும் கூட்டிட்டு அவர் அடைத்து விட்டார். கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நம்மையே ஏமாற்றிட்டு இருக்கோங்க. கர்த்தர் இதை விரும்பவில்லை. எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியும், எனக்கு செபிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம்.
ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க ஆவியில நிறைந்து தினமும் கர்த்தரை சந்தித்து அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி வேதத்தை வாசித்து முழங்காலில் நின்று உங்க பாத்திரத்தை நிரப்பி நிரம்ப 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 அபிஷேகத்தில் நிரம்பி அந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி தொடங்குறீங்களா? அல்லட்டா சும்மா வேதத்தை வாசித்துட்டு 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசுறீங்களா? நாமே நம்மளை ஏமாற்றிக் கொள்கிறோம். இதை கர்த்தர் கொஞ்சம் கூட விரும்பல நம்மகிட்ட இருந்து. அவர் என்ன நினைக்கிறார்னா, நீ தகுதிப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக? எதற்காக? வருகைக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போவதற்கு உனக்கு தகுதிப்பட வேண்டும். அந்த தகுதி இல்லாம ஏதோ ஒன்றை நினைச்சிட்டு நம்ம வாழக்கூடாது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராதபடி ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டு வந்துக்கலாமே, எவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் வரல அப்படின்னா, அவர் நம்மளை குறித்து நீடிய பொறுமையா இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் குறிச்சு கொஞ்சம் தாமதம் மாதிரி இருக்கு, நமக்கு தாமதமா இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் கெட்டு போய் கிடக்குறாங்க, நிறைய பேர் வழி விலகி இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆயத்தம் இல்லாம இருக்காங்க. அவங்களெல்லாம் மனம் திரும்பணும், திருப்பி 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 உணரணும், உணர்ந்து ஆண்டுகிட்ட வரணுங்கிறதுக்காக அவர் நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். எல்லாரும் ஒருவனோடு கெட்டு போவது தெய்வ சித்தம் அல்ல, ஒருவர் கூட கெட்டு போவது தெய்வ சித்தம் அல்ல. என அன்பானவர்களே, தயவு செய்து உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தயவு செய்து உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏன் ஆண்டவர் வரல, எனக்காக தான் வராம இருக்கிறார், எனக்காக தான் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நான் இன்னும் சரியாகலையே, நான் இன்னும் அந்த ஆயத்தமாயி பரலோகத்தினுடைய நன்மைய பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாகலையே. ஆயத்தமாக இருப்பதா நினைச்சு ஆலயத்துக்கு போறோம், ஜெபம் பண்றோம், வாக்குத்தத்தத்தை சொல்றோம், நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இல்லையே நீ என் கூட ஐக்கியமா இல்லையே, சும்மா வெளியெல்லாம் நீ நல்லா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ற, ஆனா உனக்காக தான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி ஆண்டவர் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம் ஆகணும் என்பதற்காக, பரலோகம் போய் சேரணுங்கிறதுக்காக, உனக்கான உண்டு பண்ண அந்த ஸ்தலத்துல உன்னை கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக, அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளும் என்பதற்காக, நீ தேவனுக்கு மகிமை செலுத்தணும், நன்றி செலுத்தணும், அந்த தேவனை ஆராதிக்கணும், தேவன் நாமும் உன் மூலமா மகிமை பண்ணுங்கிறதுக்காக ஆண்டவர் டிலே பண்ணிட்டு இருக்கிற. ஆயத்தமாகும். கொஞ்சம் நல்லா நிதானித்து பாருங்கள். எசேக்கியேல் 12:28 சொல்லுகிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நமக்கு நிறைய டைம் கொடுத்துட்டே வர்றாரு. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்ம பரலோகத்துக்கு போற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். நாம் தான் அந்த தாமதம் திடீர்னு சடனா ஆண்டவர் மாறி வரலாம். உன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு சொந்தமான ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். 2வது காரியமாக, உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். பாருங்க, ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. அவனுக்கு இருந்த 12 வயது நிரம்பிய ஒரு குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே இவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரை பார்த்து ஓடுகிறார். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வரணும், என் மகா சாகுற தருவாயில இருக்கிறா அப்படின்னு. ஆண்டவரை, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார். போய்கொண்டு இருக்கும் போதே
திரளான ஜனங்கள் அவரோடு கூட நெருக்கி கொண்டு அவரை சுத்தி வந்துட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது 12 வருடமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ திடீர்னு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாகி விட்டார். உடனே அவர்கிட்ட வல்லமை போனதை பாக்குறாரு. யார் என்ன தொட்டது, யார் என்ன தொட்டது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். திடற்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்ட்டார். அந்த மக ஒத்துக்கிட்டா, நீ சந்தோஷத்தோட போ, சமாதானமா போன. இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வேறு மகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறாரு. போற வழியில தன்னையே ஆயத்தம் பண்ணி கொண்டு, தன்னையே இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து, அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து, அவருடைய போட்டிருக்கிற வஸ்திரத்துல ஒரு நுனிய தொட்டுட்டா கூட நான் சுகமாயுவேன்னு சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவள் பரிபூர்ண சுகத்தை பெற்றாள். இப்படியும் உலகத்துல நீங்க வாழ்ந்துதான் தீரணும். வியாதி, பலவீனம், கவலை, கண்ணீருக்கு அப்படிப்பட்டவங்க தான் ஆயத்தம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இல்ல. அந்த ஆயக்காரன் வீட்டுக்கு போகும்போது வழியிலேயே ஒரு அற்புதம் நடந்துருச்சு பாருங்க. அந்த மகள் தன்னை ஆயத்தப்படுத்தினதை யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, டாக்டர்கிட்ட கொடுத்து, வேற வழியே இல்லை. ஆனா ஒரே ஒரு ஹோப், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். நான் கர்த்தர் வரும்போது எப்படியாவது ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு குணமடைவேன் சொல்லிட்டே இருக்கிறார். அந்த தருணத்திற்காய் காத்திருக்கிறார். நீங்க பரலோகம் போறதற்காக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக, எங்க பூலோகத்திலே ஒரு அற்புதம் நடப்பதற்காக நீங்க காத்துக்கொண்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, அப்படி நடந்துச்சு. அவர் விசாரிச்சு கொஞ்சம் டிலே ஆயிட்டு, அதுக்குள்ள ஆயக்காரன் வீட்டுல இருந்து ஒருத்தன் ஓடி வரான். நைஸா அந்த கூட்டத்தின் நடுவில் சத்தமெல்லாம் சொல்லல, யவீருவின் காதுல வந்து, போதகரை இனிமேல கஷ்டப்படுத்தி கூட்டு வராத, ஓ மகா இறந்து போயிட்டா அப்படிங்கிற, மரித்து போய் விட்டாளுங்க. இது யவீரின் காதுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. ஆனா அவன் சொன்னதை இயேசு கேட்டு விட்டார். அதுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் கரிசனையோடு போயிட்டு இருக்காரு. அவன் காதுல சொன்னதை கேட்டுட்டார். சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அப்போ யவீருவின் விசுவாசத்தை பரீட்சிக்கப்படுகிறது. எப்பவுமே அற்புதம் நடக்கும் 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 போது அப்படியே ஃபெயிலியர் ஆகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படியே கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும். ஐயோ இன்னும் முடியாது அப்படின்னு சொல்ற நிலைமை வரும். அந்த மரண செய்தியை கொண்டு வந்தவன் அவன் காதுல செய்தியை சொல்லவும் அவன் அப்படியே ஷாக் ஆகிடும். ஐயோ என் மக செத்துட்டாளா மறிச்சிட்டாளா அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த அதிர்ச்சியில இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, இன்னும் விசுவாசமாய். உடனே யவீருவுக்கு அதிர்ச்சியிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. அதிர்ச்சியா இருக்கிறியா? துர்ச்செய்தி கேட்டு அதிர்ச்சியா இருக்கிறியா? வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையன்னு சொல்லி அங்கலாய்த்து இருக்கிறாயா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். யவீருக்கு அதிர்ச்சியில தான் அற்புதம் நடந்துச்சு. உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? நீங்க அவரை நம்பிதானே இருக்கிறீங்க. அவர் தானே உங்க தெய்வம். அவரை தானே ஆராதிக்கிறீங்க. தினமும் காலமே அவர் பாதத்துல தானே முழங்கால நிக்கீங்க. இன்றைக்கும் அதே இயேசுவை நாம் பின்பற்றி வருகிறோம். அதே வல்லமை நம் மீது ஊற்றப்படுகிறது. யவீருக்கு அதிர்ச்சியில் செய்தியை கேட்டு கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தது போல, நீங்கள் தனிமையாய் வேதனைப்படுகிறதை பார்த்து உங்கள் கண்ணீரின் நடுவில் அற்புதம் செய்வார். உங்க மன வேதனை நடுவில் அற்புதம் செய்வார். இயேசுவும் உங்க துக்கத்துல உங்களோடு கூட தான் இருக்கிறார், பங்கு கொள்கிறார், உங்களோட கூட தான் வருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், மனுஷரோ பொல்லாத அசுத்த வல்லமைகளோ உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. தயவு செய்து மனுஷனையும் மற்றவங்களையும் நினைக்காத, அதை நினைச்சு பயப்படாத,
அதை நினைச்சு கலங்காத. ஒன்றும் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதால சேதப்படுத்தவே முடியாது, டச் பண்ணவே முடியாது. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் மிகவும் உறுதியாயிருங்கள். யபீருவின் விசுவாச பரீட்சையில் வெற்றி பெற்றான். விசுவாசத்தையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் விசுவாசத்தையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வார்த்தையில் உறுதியாயிருந்தால் வீட்டிற்குள்ள இயேசு உள்ள வந்து அப்படியே உள்ள போய் அழுது கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில அவர்களை, அந்த 12 வயது சிறுமியை உயிரோடு எழுப்பினார். அவர் வார்த்தையை நம்பினால யபீரு உள்ள போய் அழுதுட்டு இருக்க மக்கள் மத்தியில உயிரோடு எழுப்புறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எல்லாரும், நீங்களும் விசுவாசித்தால், நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க காத்திருக்கும் போது அந்த அற்புதம் நடந்துரும் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கடைசியாக செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பாருங்க, ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக எலியேசர் அனுப்பப்படுகிறார். பெண் பார்க்கும் விஷயத்துல எலியேசர் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 24:21. அதன்படி அந்த உடன்படிக்கையின்படி அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த உடனே ஒரு பெண் தண்ணீர் மொள்ளும்படியாய் அங்கே வந்திருக்கிறார். அவளை பார்த்து குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அவளும் அவனுக்கு அவளுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அவன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தம் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிவிட்டார், காரியத்தை செய்து விட்டார் என்று நினைக்கிறார். அப்படியே இந்த காரியம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி மௌனமா பார்த்துட்டு இருக்க. அத்தனை ஒட்டகங்களுக்கும் அவர் தண்ணீர் வார்த்து ஊத்துகிறார். ஒட்டகம் 100 லிட்டருக்கு மேல குடிக்கும். ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் கஷ்டப்பட்டு தண்ணீர் இறைத்து ஊற்றுகிறாள். அவ்வளவு ஒட்டகமும் தண்ணீர் குடித்து விட்டது. முடிவில் குடிக்கிற வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு எலியேசர். எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல பரிசு பொருட்களை கொடுத்தார். ரெபெக்காள் தன்னுடைய எஜமானின் மகனுக்கு ஏற்ற மனைவி என்று சொல்லி அறிபடி அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து அவருடைய பொறுமையை பார்க்கிறான், பணிவை பார்க்கிறான், விடாமுயற்சியை பார்க்கிறான், உண்மையை பார்க்கிறான், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய குணங்களை பார்க்கிறான். அனைத்தையும் அவன் அறியும்படி அமர்ந்திருந்தான். நான் சொல்றேன், எல்லாத்தையும் அறியும்படி என்ன நடக்கும் பொறுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க எப்படி என்ன செய்றீங்க, எப்படி வாழ்றீங்க, எப்படி உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய செயல்கள் என்ன, எல்லாத்தையும் அவர் பொறுமையா பார்த்துட்டே இருக்கார். எதுவரை பொறுமையா இருக்கிறீர்கள்? எத்தனை நாள் முறுமுறுப்பின்றி இருக்கிறீர்கள்? எவ்வளவு நாள் காத்திருக்கிறீர்கள்? எவ்வளவு நாள் தெய்வ பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை நாள் உபவாசத்திலே தேவனை தேடுகிறீர்கள்? வாழ்க்கை முழுவதும் இப்படி இருக்க போவதில்லை. பரிசை பெறும் கட்டத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள். கர்த்தர் கரத்திலிருந்து பரிசு வரப்போகிறது. விசுவாசத்துடன் இன்னும் சற்று பொறுமையா இருந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இனி தாமதிக்காது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணிப்பட்டு இருக்கிற இந்த விஷய பரீட்சை நிமித்தம் தேவ மகிமை விளங்கும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறது விளங்கும். இதன் நிமித்தம் தாமதமான கர்த்தர் நியமித்த காரியங்கள் எல்லாம் இனி தாமதமாகாதபடி எல்லாம் துரிதமாய் செய்து முடிப்பார். உங்களை விசாரிக்கும் காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்கள் காரியங்களை விசாரிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார். நீங்களும் நன்மையை சுதந்திரிக்க ஆயத்தமாயிருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒப்புக் கொடுக்கலாம்.
அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பியுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பியுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. Thank you, Jesus. உமது அற்புத வேலைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்துக்கு ஏற்றதாய், எங்கள் வாழ்க்கைக்கு இனியதாய் மாறுவதாக. உமது சித்தப்படி நாங்கள் உமது கரத்தில் இருந்து நாங்கள் அற்புதத்தை பெறப்போகிறோம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது மகிமை விளங்கணும் அப்பா. உம்மை விட்டு தூர விலகி இருக்கிறவர்களுக்குள் உமது ஆவியின் அபிஷேகம் இறங்கணும் அப்பா. ஜெபிக்க கூடியவர்களாய், தேவனை நேசிக்க கூடியவர்களாய் இருக்கணும் அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மேலும் உமது கிருபை பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் கரத்திற்கு ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். நீரே இந்த நிமிடத்திலிருந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.